அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். அம்மன் வழிபாடு இந்த ஆடி மாதத்துல நடக்கிறது. எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்கள்லையும் வழி வழியாக நம்ம இந்த அதுவும் கிராம தேவதைகள் ஆடி மாதத்தில் நடக்கும். அது மாதிரி விளக்கு பூஜைகள் பல ஆலயங்களில் விளக்கு பூஜைகள் நடக்கும். இது ஒரு சாமி கும்பிடுற மாசமா நம்ம வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாசத்துலேருந்து நமக்கு தட்சிணாயனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த தட்சிணாயனம்ன்றது தேவலோகத்துல இரவு பொழுது இல்லை, இந்த இரவு பொழுது தட்சிணாயனம்ன்றது. அதுல இந்த ஆடி மாசம்ன்றது சாயந்தர நேரம். எப்படி சாயந்தர நேரம் விளக்கேற்றுறோம்னு சொல்றோம்ல, அதனாலதான் இந்த ஆடி மாசம் நமக்கு விளக்கு பூஜை எல்லாம் நடக்குது. இந்த ஆடி மாசம்ன்றது ஜூலை மாசம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் இங்கிலீஷ் தேதிகள்ல நமக்கு வருது. ஸோ இந்த ஆடி மாசத்தை பொறுத்தளவுல நமக்கு ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். இந்த ஆடி மாசத்துல நமக்கு மீன ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கார். அது மாதிரி சுக்கிரன் ரிஷப ராசியில இருக்கு. ஆனா சுக்கிரன் ஆமா ஆடி மாசம் 10ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு போறார். ஸோ மிதுன ராசியில குருவோட சுக்கிரன் சேருது. இது ஒரு யோகத்தை கொடுக்கறது. ஒரு சில ராசிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி புதன் வக்ரம் அடைகிறார். அவர் ஆடி பிறந்த உடனே புதன் ஆடி 2ஆம் தேதியே புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமா இருக்கார். ஸோ இந்த மாசம் புதன் வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. வக்ரம்னா அதனுடைய பலன் பின்னோக்கி போயிடுறது, அதனுடைய பலன் இல்லாம இருக்கு அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ வக்ரமா இருக்கு. அது மாதிரி கன்னி ராசிக்கு செவ்வாய் இந்த ஆடி மாசம் 12ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போறார். ஆடி 12 அப்படின்னா 28 ஜூலை 28ஆம் தேதி, ஜூலை மாசம் 28ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் கன்னி ராசிக்கு போறார். இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கிரகங்களுடைய மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இந்த துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 7வது வீடா இருக்கு. இந்த மாசம் ஆடி மாசம் இதுல ஆடி மாசம் ரொம்ப முக்கியமான ஒரு மாசம் கூட உங்களை பொறுத்தல. ஏன்னா உங்களுடைய லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வர்றாரு, கர்மஸ்தானத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றது இது ஒரு நல்ல ஆஸ்பெக்ட். அது மாதிரி உங்களுக்கு 9வது வீட்டுல இது வரைக்கும் உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் அப்படி சொன்னாங்க, ஆகான்னு சொன்னாங்க, ஓகான்னு சொன்னாங்க, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி இந்த மாசம் எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாசம் எல்லாத்துலயும் நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. தள்ளி போயிட்டே இருந்த காரியங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, குரு உதயமாயிட்டார். குரு உங்களுக்கு அஸ்தமனமா இருந்தது. ஸோ குரு உதயமாயிட்டார், ஒரு விஷயம். இன்னொன்னு, குருவோட சுக்கிரன், உங்க ராசியாதிபதி சுக்கிரன் 8ல இருந்தார். அவரும் சுக்கிரனோட சரி ஆடி மாசம் 10ஆம் தேதியிலேருந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 9வது வீட்டுல இருக்கு. 9வது பாக்யஸ்தானம், வெற்றியில் அளிக்கக்கூடிய அந்த பாக்யஸ்தானம். சரி, அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா லாபாதிபதி சூரியன் அங்க இருக்காரு. ஸோ அதை கொஞ்சம் பகை வீடு தான் அப்படின்னா கூட சூரியன் அங்க இருக்காரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லாபஸ்தானத்துல பார்த்தா கேதுவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு. ஏன் செவ்வாயை பத்தி சொல்றேன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் கேதுவோட இருக்கு. இது கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்தா கூட ஆனா இறுதியில வெற்றியை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு 5வது வீட்டுல ராகு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நீங்க சமாளிக்கக்கூடிய திறமைகளை ராகு உங்களுக்கு சூப்பரா கொடுப்பார். அதே மாதிரி 6வது வீட்டுல உங்களுக்கு சனி வக்ரமா இருக்கு. ஸோ சனி வக்ரமா இருக்கிறது எதிரிகளை நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு பவரை கொடுக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குன்றத புரிஞ்சுங்க. பொதுவாக ப்ரொமோஷன் கிடைக்கலாம். வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். நீங்க ஏற்கனவே செஞ்ச வேலைகளுக்கு உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஏற்கனவே வந்து வேலை பார்த்த இடத்துல இருந்தே உங்களை திரும்ப கூப்பிடலாம். பழைய வேலை வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அது மாதிரி வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கான வேலை சம்பந்தமா நீங்க வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மாசம் கிடைக்கும். அது மாதிரி வந்து ஆனா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிளான்ல கொஞ்சம் டிலே ஆகலாம். இது பண்ணா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகும், தள்ளி போகலாம். ஸோ இதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கு. பணத்தை பொறுத்தளவுல வருமானம் நல்லா வரும். அது மாதிரி வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, கொஞ்சம் செலவினங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது வந்து வருமானம் நல்லா சூப்பராக வரும். செலவெல்லாம் மெயின்டைன் பண்ணி அதுக்கெல்லாம் தாண்டி இருக்கிற அளவுக்கு வருமானம் வரும். அதனால வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமான வருமானங்கள்லாம் வரும். அது மாதிரி கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் முன்னால வந்திருக்கும். ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் எதிர்பாராத திடீர் லாஸ் வரலாம். ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆடி மாதம் 10ஆம் தேதி அப்படின்னோம்னா ஆமாம் 26 ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானம் பாருங்க. திடீர்னு எதிர்பாராத லாஸ் வரலாம். அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. இதை புரிஞ்சுங்க. அது மாதிரி குடும்பத்தை பொறுத்தளவுல ஜோதிட ரீதியாக வந்து உங்களுக்கு சுத்தமான ஜாதகமாக இருந்தால் இந்த மாதம் வந்து நிறைய திருமணத்துக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. தம்பதிகளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் அது மாதிரிலாம் வரலாம். ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் வந்து ஏன்னா அனாவசியமான பதட்டம்லாம் முடிஞ்சு போயிடும். இப்பெல்லாம் அது அப்படி இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒரு தவறான புரிதல்கள்லாம் முடிஞ்சு போயிடும். பெரியவங்க வீட்டில் யாருன்றதுனா அவங்களோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 6ல் வந்து சனி வக்ரமா இருக்காரு. அதனால பெரியவங்க வந்து உடம்பு முடியாதவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு முடியலன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க மேல கொஞ்சம் அக்கறை காமிக்கிறதுக்கு இந்த மாசம் முக்கியம். அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஸோ அது மாதிரி வந்து மாணவர்களை பொறுத்தளவில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். மேல் படிப்பு ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய திறமை இருக்கு இல்லையா, உங்கள் டெக்னிக்கல் நாலெட்ஜ் வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது அது உங்களுடைய அறிவு நல்லா மேம்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மட்டும் இருந்தால் போகிறோம். மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2-7க்கு அதிபதி செவ்வாய் கேதுவோடு இருக்கிறனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் யார் மூலமாக இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் டேக்கிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வந்து ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற வயிற்று வலி வரலாம், மூட்டு பிரச்சனை வரலாம், திடீர்னு ரத்த அழுத்தங்கள் வரலாம், அது மாதிரி செளி தொந்தரவுகள் வரலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடலாம். இன்னும் சொல்ல போனால் ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே செளி தொந்தரவு சரியாக போயிடும். அதுக்கு மேலே செளி தொந்தரவுகள் இருக்காது. பொதுவாக வந்து ஸ்கின் அலர்ஜி அது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் உடம்பு சூடு வர்றதுக்கான ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கேதுவோட செவ்வாய் இருக்கிறதுனால. பட் அதெல்லாம் ஈஸியான விஷயங்கள் தான், சின்ன சின்ன சாதாரணமாக அப்பப்போ நமக்கு உடம்பு ஹீட் அதிகரிக்கும் குறையும். இதுக்கெல்லாம் பயந்துக்கிறதுக்கா இதில் வந்து எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் நவக்கிரக சாந்தி பண்ணுறது, நவக்கிரக ஹோமம் பண்ணுறது, சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுடைய லாபங்கள், நல்ல காரியங்கள், சுகமான காரியங்கள்லாம் பூஸ்டப் ஆகும். பொதுவாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு பக்தி அதிகரிக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுறது, வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது. ஏன்னா சுக்கிரனாலே வெள்ளி, சுக்கிரன் ஒரு ராசிக்கு அதிபதி. அது மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். அம்மன் கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க, நிறைய விளக்கு ஏற்றுங்க, இல்லை விளக்கு பூஜை பண்ணுங்க. இதுக்கெல்லாம் விளக்கு பூஜைக்கு உங்களால் முடிஞ்சதை செஞ்சு கலந்துக்குங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக வந்து துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துக்கு நல்ல நாட்கள்னா ஜூலை 18, 26, அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, 9ஆம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் சிக்கலான நாட்கள் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள்னா ஜூலை மாதம் 22ஆம் தேதி, 28ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நாட்களாக இருக்கு. அது மட்டும் இல்லை, துலா ராசிக்கு வந்து ஆடி மாதம் 22ஆம் தேதி, 24ஆம் தேதி அது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு.
இது வந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 7லேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. பொதுவாக சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் வெளி பிரயாணங்களை தவிர்த்து, தூர தேசம் போகிற, தூர இடங்களுக்கு போகிற பிரயாணங்களை தவிர்த்துருங்க. அது மாதிரி வந்து எல்லா வகையிலையும் வந்து வாக்குவாதங்களோ இல்லை சைன் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அந்த அந்த 2 நாள் மட்டும் தள்ளி போட்டு பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி இப்போ அப்படியே சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1க்கு 2 தடவை நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. அது மாதிரி அனாவசியமான வாக்குவாதங்களில் ஈடுபட வேணாம். இதெல்லாம் வந்து சந்திராஷ்டம நாட்களில் செய்யாமல் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.